ஹை காய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பிகாஸ் உதய் வந்து ஒர்க் போயிடுறாங்க. என்னாலேயுமே வீடியோ வந்து வீட்டில் உட்காந்து போட முடியலை. ஸோ தட் வந்து இப்போ என்னமோ ஒரு பேக்ரவுண்டில் நின்று ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, வெளியே போயிட்டு அப்படியே வந்து பேசுகிறேன். பிகாஸ் ஒரு இன்சிடெண்ட் நமக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்ப இல்லை, ரொம்ப பேருக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, அதை ஒரு அவேர்னஸ்க்காகவும் ப்ளஸ் நமக்கு நடந்ததை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழன் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து மணி அண்ணா போட்டிருந்தாங்க. அதில் வந்து அவங்க பேங்க் HDFC, ஸோ அவங்க பேங்க்கில் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு 35,000 நேற்று அந்த மாதிரி சொன்னாங்க. நம்மளுக்கு அப்படியே டபுள் மடங்காக 61,000 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா, அவங்களுக்காவது யாரோ போட்டு அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. பட் நமக்கு வந்து நம்ம நார்மலாக ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்தப்போ ஸோ அவங்க வந்து அமௌண்ட்டு வந்து வேறு யாரோ தப்பாக போட்டாங்க, அதனால் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் நமக்கு வந்து அது மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்கலை. ஆக்சுவலி வந்து ஒரு பர்பஸ்க்காக, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்காக 10 days அந்த அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணி நான் 61,000 சொன்னதும் எங்கள் அக்கௌண்ட்டில் 61,000 இருக்குன்னு இல்லை. அது வந்து ஒரு விஷயத்துக்காக எங்களுக்கு வேறு இடத்துலேருந்து எங்களுக்கு வந்திருக்கு. அதை வந்து அகைன் நாங்கள் ரீபே வேறு இடத்துக்கு பண்ணி எங்களுக்கு ஒரு சின்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் ஊருக்கே வந்து எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஒர்க்கு முடிஞ்சிடும், நம்ம வந்து ஊருக்கு கிளம்பணுன்றப்ப பார்த்தீங்கன்னா உதய் என்ன பண்ணிட்டாரு, ஸோ அவங்க அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் வந்ததை என்னோடய அக்கௌண்ட்டுக்கு மாற்றி எந்த கமிட்மெண்ட்டோ அந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு வந்து லாகின் ஆகி அது ஏதோ ரீட்ரைன்னு வந்திருக்கு. அகைன் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி 2 times ட்ரை பண்ணுறப்ப என்னமோ அதுக்குள்ளேயே ஏதோ ஆகி நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே இருங்க. பார்த்தீங்கன்னா 61,000 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. பட் இது எதுக்குன்றது நான் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், இன்றைக்கி முடிஞ்சிருமா நாளைக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு நடந்து நியர்பை 4 days ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறது March 14. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எங்களுக்கு ஒரு March 11 அந்த ரேஞ்சில் தான் நடந்துச்சு. ஸோ 4 நாளாக நாங்களும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச்சுக்கு கால் பண்ணோம், ஹோம் பிரான்ச்சுக்கே கால் பண்ணோம். ஏன்னா இப்போ தான் என் அக்கௌண்ட்டே நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் 1.5 month தான் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு வந்து பேங்க்கோட பர்சனலாகவே என்ன நம்பர் வச்சுருக்கனால ஈஸியாக நான் கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னாருன்னா, உங்கள் ஏடிஎம் நீங்கள் வேறு ஏடிஎம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி வேறு ஏடிஎம்மும் ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்ததுக்கு நாங்கள் சரி ஓகே பக்கத்தில் இருக்க பிரான்ச் போய் கேட்போன்னதுக்கு இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ஹோம் பிரான்ச் போய் தான் வந்து நீங்கள் சரி பண்ணணும், அங்கே தான் ஏதோ ஐடி வரும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஊரில் இருக்கோம், அகைன் நாங்கள் வந்து ஹோம் பிரான்ச் போகணுன்னா சென்னை போகணும், எப்படி முடியும்? ஸோ ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி என்னோடய அக்கௌண்ட் உதயோட அக்கௌண்ட்னா கூட போயிட்டு வந்துடலாம், என்னோடய அக்கௌண்ட்றப்ப நானும் போகணும், தம்பியையும் கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு அமௌண்ட் மாட்டியிருக்குன்னா வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டோம். போனதுக்கு அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஃபஸ்ட்டு க்ரெடிட் ஆகிருக்கு, உடனே வந்து டெபிட் பண்ணனால தான் வந்து இது ஏதாவது ஃப்ராடாக இருக்குமோ ஏதாவதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக லாக் பண்ணி வச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நீங்கள் செக்யூரிட்டிக்காக லாக் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லியாச்சு. பிளாக் பண்ணுறதுக்கு 1 செகண்டோ 1 நிமிஷமோ ஆன உங்களுக்கு அன்லாக் பண்ண மட்டும் எதுக்கு 4 நாள் ஆகுது? இப்போ இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இஎம்ஐ கட்டணும், ப்ளஸ் நான் சொன்னது ஒரு பிக்கஸ்ட் கமிட்மெண்ட், ரொம்ப பிக்கஸ்ட் கமிட்மெண்ட். இதுக்காக வந்து நான் அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட் இந்த ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் தான் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ரெடி பண்ணுறதுக்கு தான் எனக்கு 10 days ஆயிடுச்சு. ஸோ அந்த அமௌண்ட்டை நான் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி எனக்கு வந்து நான் ஒர்க் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். ஆக்சுவலி ஊருக்கு வந்தோன்னா எங்களுக்கு ஒர்க் இல்லை, நாங்கள் சென்னை போனால் தான் ஒர்க்கு. அப்படின்றப்ப இதுக்காக நான் வெயிட் பண்ணி இருந்தப்ப ஒரே நிமிஷத்தில் இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. பேங்க்குக்கு போனதுக்கும் எந்த ஒரு இதுவுமே பண்ணல, மணி அண்ணாக்காவது வெரிஃபிகேஷன் அப்படி இப்படி எங்களுக்கு எந்த வெரிஃபிகேஷனும் பண்ணல. பிரான்ச்சில் வந்து நல்லாவே சப்போர்ட்டிவாக பேசினாங்க. ஆக்சுவலி அவங்க நான் வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது. மேனேஜர் ஆல்சோ எங்களுக்காக கரெக்டான ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா சிஸ்டமேட்டிக்காக ப்ராசஸ்மா, ஸோ அதை வந்து எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட சைடில் என்னவோ அதை நாங்கள் கிளியர் பண்ணி தர பார்க்குறோம் சீக்கிரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் நான் பிரான்ச்சையோ அதையோ நான் வந்து எதுவுமே நான் சொல்ல முடியாது, அவங்களுக்கு இருந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்கலை. பட்
நார்மலாகவே அந்த பேங்க்கை பற்றி தான் நான் கேட்குறேன். ஏன் இந்த அளவுக்கு எல்லா பேங்க்லேயும் இப்படி தான் நடக்குதான்னு எங்களுக்கு தெரியலை. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு நாளைக்கு இஎம்ஐ கேட்டுட்டு வந்து நின்னாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதை நான் காட்டினா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஸோ வந்து இஎம்ஐ ஆட்டோ டெபிட்னா அது பவுன்ஸ் ஆகும். அதுக்கு நாங்கள் திருப்பி ஒரு அமௌண்ட்டு 1000 to 1500 சம்திங் எனக்கு தெரியல, அந்த அமௌண்ட் நாங்கள் பே பண்ணணும். இல்லைன்னா கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ காசை வச்சுக்கிட்டே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அவங்க பாட்டு 3 working days 4 working days ஆகும் அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ எங்களுக்கு பயம் என்னென்னா, நாங்கள் வந்து பிரான்ச்சில் சொன்னதை நம்பி நாங்களும் 1 day 2 டேன்னு நம்பிட்டு இருந்தோம். இப்போ மணி அண்ணா வர வந்து வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நியர் டு 1 month கிட்ட அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இஃப் இட் இஸ் மணி அண்ணா மாதிரிலாம் 1 month அந்த மாதிரிலாம் டிலே ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னே தெரில. பிகாஸ் எல்லா அமௌண்ட்டும் அதில் சேர்த்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி அமௌண்ட் வருது, எல்லா கையில் அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் சேர்த்து தான் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் எந்திரிச்சிக்கிறோம், பேங்க் போகிறோம், நம்ம ஒர்க்கை முடிக்கிறோம், ஈவினிங் ஊருக்கு போகிறோன்றது தான் எங்களோட பிளான். அப்படின்றப்ப ஃபுல்லாக இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி ஓகே, ஒரு 1 day வெயிட் பண்ண சொன்னால் சரி ஓகே வெயிட் பண்ணலாம். அப்படி 3 to 4 days வெயிட் பண்ண சொன்னால் எப்படி எங்களால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்க முடியும்? எங்களுக்கு நெக்ஸ்ட் கமிட்மெண்ட்ஸ் இல்லையா? இதே வேறு ஒரு ஒர்க்கு, ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், அது வேறு ஏதாவது லோன் பண்ணணும், இல்லை அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நடக்குது. பட் வந்து நம்மளுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்றப்ப ஏன் அது டக்குன்னு நடக்க மாட்டேங்குது? அது எப்படி இது எடுத்துக்கனே எனக்கு தெரியலை. ஸோ இது வந்து HDFC பேங்க்கில் மட்டும்தான் நடக்குதுன்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு கன்ஃபார்ம் தெரியலை. அதனால தான் வந்து நீங்களும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஏதாவது பிக் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஜிபேயில் ஃபோன்பேலையோ டக்குன்னு டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஏடிஎம் கார்டு வச்சு கூட டக்குன்னு டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க பேங்க்கில். ஸோ நீங்களும் வந்து உடனே டிரான்சாக்ஷன் பண்ணாமல் மினிமம் 5 to 10 minutes டைம் எடுத்தே டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஐ டோன்ட் நோ, ஏன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் ரொம்ப இதனால் கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்ப கம்மி, ரொம்ப காசே இல்லாமல் தான் இருக்கும். பட் ஓகே, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்லை. இதே வந்து வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எமர்ஜென்சி ஒர்க்குக்கு போயிருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். 4 daysனால் அந்த 4 days அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வைப்பாங்களா அமௌண்ட் பே பண்ணணும்னா? யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு நம்ம எங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியும்? ஸோ அந்த கன்சர்னே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு நம்ம ஜிபே ஃபோன்பே நம்ம வந்து மொபைல் பேங்க்கெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், எல்லா இடத்துக்குமே வந்து இது பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்னு. பட் வந்து அதுவே இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்றப்ப அது எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் வந்து நீங்களும் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஏதாவது பிக் அமௌண்ட் கிரெடிட் ஆகுதுன்னா இமீடியட்டாக நீங்கள் ஜிபேயில் ஃபோன்பேலையோ டக்குன்னு டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்க. ஏடிஎம் கார்டு வச்சு கூட டக்குன்னு டிரான்சாக்ஷன் பண்ணாதீங்கன்னு தான் அவங்க சொன்னாங்க பேங்க்கில். ஸோ நீங்களும் வந்து உடனே டிரான்சாக்ஷன் பண்ணாமல் மினிமம் 5 to 10 minutes டைம் எடுத்தே டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஐ டோன்ட் நோ, ஏன்னா எங்களுக்கு இப்போ நாங்கள் ரொம்ப இதனால் கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்ப கம்மி, ரொம்ப காசே இல்லாமல் தான் இருக்கும். பட் ஓகே, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம், பிரச்சனை இல்லை. இதே வந்து வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எமர்ஜென்சி ஒர்க்குக்கு போயிருந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். 4 daysனால் அந்த 4 days அந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வைப்பாங்களா அமௌண்ட் பே பண்ணணும்னா? யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு நம்ம எங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் ரெடி பண்ண முடியும்? ஸோ அந்த கன்சர்னே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு நம்ம ஜிபே ஃபோன்பே நம்ம வந்து மொபைல் பேங்க்கெல்லாம் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், எல்லா இடத்துக்குமே வந்து இது பண்ணிகிட்டே இருக்க முடியாதுன்னு. பட் வந்து அதுவே இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை கொடுக்குது அப்படின்றப்ப அது எதுக்கு வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 11th தான் எங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி 14th தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். 14 வந்து எனக்கு மெசேஜ் வருது, அட்டென்ஷன் வி பிளேஸ்டு டெபிட் வித்ட்ரா பிளாக் அண்ட் யுவர் HDFC பேங்க் அப்படின்னு மெசேஜ் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தட் இன்றைக்கி தான் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷனே இன்றைக்கி தான் வருது. 4 days கழிச்சு நான் வந்து கேட்டேன் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி, அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அங்கே போயிருச்சு மேம், ஸோ வந்து மேபி முடிஞ்சிடும், எனக்கு என்னன்றதான் நான் என்னோடய கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்றாங்க. ஸோ அவங்களுக்கே சுத்தமாக தெரியலைன்றது தான் ரொம்பவே ஒரு உண்மை. எதுக்கு தெரியாமல் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஸோ அப்போ 4 நாள் கழிச்சு இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அடுத்து எத்தனை நாள் கழிச்சு எனக்கு அமௌண்ட்டு அன்பிளாக் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ என் அமௌண்ட்டை வந்துட்டு நானே யூஸ் பண்ணுறதுக்கு இப்படி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதுக்கும் ப்ரியராக எல்லா கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துமே எனக்கு முடியாது அப்படின்னா என்னது?
அப்போ இந்த 4 டேஸ்க்கு என்னோட 61,000 எனக்கு வந்து நான் சொன்னது ஒரு கமிட்மெண்ட்டுன்னு சொன்னேன். அந்த கமிட்மெண்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்தேன்னா நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டு கட்ட தேவையில்லை. அப்போ அந்த 4 டேஸ் இன்ட்ரெஸ்ட் யார் கட்டுவா? இல்லை இதுக்கு இப்போ இஎம்ஐ வருது அதுக்கு ஓவர் டியூ கட்டணும். இப்போ ஒர்க் இல்லாமல் உட்காந்துருக்கேன், அதுக்கும் நான் என்ன பண்ணேன்? இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ பேங்க்கே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து 60s 70s மாதிரி பேசாமல் கையில் காசை யூஸ் பண்ணிட்டு போயிடுறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பேசன்னு தெரியலை. இன்றைக்கி நான் வந்து இங்கே இருந்தேன் ஊருக்கு போயிட்டு தான் பண்ணேன். அதுக்கு மட்டுமே எனக்கு வந்து 3,000 to 4,000 வந்து ட்ராவல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஏன்னா தம்பி இருக்கிறனால நம்மளால் வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ராவலெலாம் போக முடியாது, நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் போய் ஆகணும். ஸோ தம்பியை கூட்டிகிட்டு போகிறப்ப நம்மளால் வந்து ஈஸி வேயாகவும் போக முடியாது, அவனையும் கஷ்டப்படுத்தியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு வயசு குழந்தைய பிடிச்சிட்டு ஒரே நாளில் போயிட்டு வந்துட்டு அந்த பஸ்ஸு இது ட்ராவல் எல்லாமே வந்து அவனுக்கும் டயர்ட். ஸோ எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. 1.5 month தான் ஆகுது எனக்கு வந்து அக்கௌண்ட் நான் க்ரியேட் பண்ணியே. ஸோ இந்தளவுக்கு ஒஸ்ட்டாக ஒரு பேங்க்கை நான் தெரில. எனக்கு இந்த பேங்க் மட்டும்தான் இருக்கா இல்லை எல்லா சிஸ்டமேட்டிக்கும் இப்படி தான் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான். பிளாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 நிமிஷம் ஆகுதுன்னா அன்லாக் பண்ணுறதுக்கு ஏன் 4 days? அது பிரான்ச்சில் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. அப்படின்னா அதர் பிரான்ச்லாம் எதுக்கு இருக்குது? நமக்கு ஒரு ஹெல்ப் ஒரு இதுன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே அங்கேயே ஓட முடியுமா சொல்லுங்கள்? ஒருவேளை நான் வேறு ஏதாவது ஊரில் போய் க்ரியேட் பண்ணியிருந்தா அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியுமா? இன்னொரு விஷயமும் ஆச்சு. ஸோ அதர் பிரான்ச்சில் இப்போ ஒரு 4 to 5 பிரான்ச் கிட்ட நாங்கள் வந்து பார்த்தப்போ ஒரு பிரான்ச்சில் ஒரு சார் சொன்னார், ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரான்ச் மேனேஜர் வந்து ஃபஸ்ட் வெரிஃபை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க பாஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்களாம், அவங்க வெரிஃபை பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ என்ன சொன்னார்னா, அந்த பிரான்ச் மேனேஜர் வெரிஃபை பண்ணிட்டு அந்த பாஸ் வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 minutes தான் அந்த பிரச்சனையோட கன்க்ளூஷனே ஆயிரும். ஸோ அது வந்து நடக்கிறது அந்தளவுக்கு ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஈஸி இல்லை மீன்ஸ் என்ன ஈஸி இல்லை அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு? ஏன்னா என்கிட்ட வந்து ஜஸ்ட் 1.5 month தான் வந்து அக்கௌண்ட்டே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஹிஸ்ட்ரி செக் பண்ணணுன்னாலுமே பெருசாக பிரச்சனை இல்லை, 10 minutes to 5 minutes தான் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி முடிச்சிடலாம். அப்படின்றப்ப யோசிச்சு பாருங்கள், அந்த 10 minutes ஒர்க்கு அவங்க பண்ணாமல் இருக்காங்களா? கேட்டால் எங்களுக்கு அவ்வளோ ஒர்க் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவ்வளோ வரும் அப்படின்னாங்க. அவ்வளோ வரட்டும், எவ்வளோ நேரம் ஆக போகுது செக் பண்ணி பார்க்குறதுக்கு? அப்போ அதுக்கான டைமிங் நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் பார்த்து தானே ஆகணும். ஏன்னா உங்களோட கஷ்டமாக தானே நாங்கள். ஸோ வந்து அங்கே போயிட்டு ஹோம் பிரான்ச் போய் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து அன்னோன் நம்பர்ஸில் வந்து ஒரு 10 to 15 ஹிஸ்ட்ரி இருக்குது, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ வந்து லாக் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. 10 to 15 ஹிஸ்ட்ரி கூட இல்லாமல் ஒரு ஆள் எப்படி சர்வை பண்ணுவாங்க? எங்கேனாலும் போவோம், நம்ம இதுவாகவோ நம்மளுக்கு வரும், சின்னது கூட ஆகக்கூடாது. அது பெரிய அமௌண்ட்டுனா சரி ஓகே யோசிக்கலாம். வெறும் 100-200 தான் வந்திருக்கு. உதய்க்கு வந்து சம்டைம்ஸ் அவன் ஒர்க்கு அப்போ அவனோட டிரான்சாக்ஷன் ஒர்க் ஆகலைன்றப்ப ஏன்ட்ட தான் பண்ண முடியும். அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கு. அப்படின்றப்ப அதுவுமே பண்ணக்கூடாதுன்னா எப்படி? ஸோ ரொம்பவே ஏன்டா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணன்ற அளவுக்கு வந்து இரிட்டேட் ஆகிருச்சு. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லா ப்ரூஃபும் பார்த்துருப்பீங்க. இஃப் இட்டர்ஸ் நீங்களும் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கவனமாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க. நார்மலாகவே இப்போ சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப இரிட்டேட் ஆகுது. ஸோ ஓகே, இந்த அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு மட்டும்தான் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து அமௌண்ட் எப்போ க்ரெடிட் ஆச்சு, எப்படி அதை ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்றத மேபி நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.